எங்கெங்கயோ தேடி அலைஞ்சு நூத்துக்கணக்கான பொண்ணுங்க போட்டோவை பார்த்து எத்தனை மைல் கடந்து நாங்க இங்க வந்ததே எங்களுக்கு ஒரு சாதாரண பொண்ணு வேணும்னு தான். படிப்புல வேணும்னா ஆர்த்தி உன்னை விட கூடினவளா இருக்கலாம். ஆனா குணத்துல நீ எல்லாரை விடையும் ஒசந்தவ. அந்த ஒரு காரணத்தினால்தான் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உன்னை ஏன் மருமகளா ஆக்கணுங்கிறதுல நான் பிடிவாதமா இருக்கேன். இந்த ராஜேஸ்வரி ஒரு தடவை முடிவு எடுத்தா எடுத்ததுதான். யார் சொல்லியும் அவ கேட்க மாட்டா. இத பாரு வானதி, நான் அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் நம்புறவ கிடையாது. ஒருத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அவங்க கூட பழகவே ஆரம்பிப்பேன். ஆனா உன் விஷயத்துல மட்டும்தான் உன்னை முதல் தடவையா பார்த்தப்பவே உன் மேல எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயமே வர ஆரம்பிச்சது. உன் வீட்டுக்கு வந்தப்போ நீ நடந்துகிட்ட விதத்தை பார்த்து இன்னும் உன் மேல இருந்த மதிப்பு கூடுச்சு. என் குடும்பத்தை பாத்துக்கிற தகுதியும் பக்குவமும் உனக்கு இருக்க போய்தான் உன்னை என் பையனுக்கு கட்டி வைக்கிறதா முடிவெடுத்தேன். இது எந்த அளவுக்கு சரியான முடிவுங்கிறத போக போக நீயே புரிஞ்சுப்ப வானதி. இத உங்க பக்கம் இருந்து மட்டும் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லம்மா. ஆர்த்தியோட மனநிலையில இருந்தும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அம்மா. வானதி, நீ எதுவும் பேசாத. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசலாம். டிரைவர், சீக்கிரமா போங்க. அம்மா, அம்மா சொல்றத கேளுங்கம்மா. அம்மா சொல்றத கேளுங்கம்மா. அம்மா, நான் காஃபி குடிச்சிட்டேனம்மா. வா. அம்மா. என்னம்மா, என்னாச்சு? என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? நல்லா இருந்த பொண்ணோட மனசை மாத்தி இவளையும் இப்படி குழப்பி விட்டதெல்லாம் உங்களோட வேலை தானே? அம்மா, நான் என்ன சொல்றேன்னா, நீ பேசாத வானதி, நான் பாத்துக்கிறேன். ஆர்த்தி, இங்க வா. வான்னு சொல்றேன்ல. என் புள்ள உன்கிட்ட அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் அவனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏன் அடம் பிடிக்கிற? இல்ல நீங்க உங்க சம்சாரத்துக்கு பயந்துகிட்டு இந்த கல்யாணம் வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, என்னம்மா நீ? அப்படிலாம் இங்க யாரும் நினைக்கலங்க. சம்மந்தி, வாங்க வாங்க வாங்க. ஏங்க, என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? சம்மந்தியம்மா, நீங்க கேக்குற மாதிரிலாம் இங்க யாரும் எதுவும் நினைக்கவே இல்ல. ஏங்க, என்ன நீங்க வந்தவங்க நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? வாங்க சம்மந்தி, முதல்ல உட்கார்ந்து பேசலாம். வாங்க வாங்க. நான் ஒண்ணு இங்க உட்கார்ந்து கதை பேசிட்டு போக வரல. என் பிள்ளையோட கல்யாணத்தை பத்தி ஒரு முடிவு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். முடிவு முடிவு என்னங்க சம்மந்தி இருக்கு? அதான் எல்லா முடிவும் நீங்களே எடுத்துட்டீங்களே. நீங்க முடிவு எடுத்திருக்கும் போது இதுக்கப்புறம் இந்த கல்யாண விஷயத்துல நாங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? இங்க பாருங்க, மனசுல ஒண்ண வச்சுக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நீங்க என்கிட்ட பேசாதீங்க. ஐயோ, என்ன சம்மந்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? எங்க என்ன சொல்றாங்க இவங்க? சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கூட எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த கல்யாண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களும் என் வீட்டுக்காரரும் என்ன பேசி வச்சீங்களோ அதுபடிதானே எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதத்தான் நானும் கேக்குறேன். எல்லாமே சரியா போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல வானதி எதுக்காக இந்த கல்யாணம் வேணான்னு சொல்றா? ஆர்த்தி உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்ட மட்டும் போதுமா? அது நடக்கலன்னு வருத்தம் தான், இல்லன்னு சொல்ல முடியாது.
ஆனா என்ன பண்ண முடியுங்க, உங்களுக்கு வானத்தை தானே பிடிச்சிருக்கு. அது அத மாத்த முடியாதுல்ல. ஆர்த்தி கொடுத்து வச்சது அவ்வளவுதானே. என் மனசன் நானே தேத்திக்கிட்டேன். உண்மை அதானுங்களே சம்பந்தி அம்மா. இன்னைக்கு காலையில கூட இத பத்தி தான் நான் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டே இருந்தேன். ஏங்க சம்பந்தி அம்மா வந்திருக்காங்க, நீங்க அதெல்லாம் சொல்லலையா அவங்க கிட்ட? சொன்னா தானே தெரியும், சொல்லிருக்கலாம்ல. என்னங்க நீங்க? இல்லைங்க சம்பந்தி அம்மா, இந்த கல்யாண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேல இத வேணான்னு சொல்றதுக்கோ நிறுத்துறதுக்கோ எனக்கு மனசும் இல்ல, என் மனசுல தெம்பும் இல்ல. அதனாலதான் ஆண்டவன் என்ன நினைக்கிறானோ அதுபடியே நடக்கட்டும்னு நான் அப்படியே விட்டுட்டேன். நீங்களே இப்படி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் வானதி எதுக்காக இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா? அது அது அவளே ஏதோ மனசுல நினைச்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து பேசியிருக்கா. என்ன இருந்தாலும் முதல்ல பொண்ணு பார்க்க வந்தது ஆர்த்திய தானப்பா. எனக்கு என்னவோ அவளுக்கு சேர வேண்டியத நான் தட்டி பறிச்சுக்கிட்ட மாதிரி கஷ்டமா இருந்துச்சுப்பா. அதனாலதான் உட்கார். அம்மா, நீ இவ்வளவு நல்லவளா இருந்தா வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தையும் உன்னால அனுபவிக்க முடியாமே போயிடுமா. இப்ப நீ சொன்னதையே திரும்பவும் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஆர்த்திய பொண்ணு பார்க்க வந்த சம்பந்தி வீட்டுக்காரங்களுக்கு ஏன் அவளுக்கு பதிலா உன்னை பிடிச்சது? வாழ்க்கையில சில விஷயங்களுக்கெல்லாம் ஏன் இதுக்குன்ற கேள்வியே கிடையாதுமா. நீ விரும்பலன்னா கூட வாழ்க்கையில ஒரு சில நல்லதுகள்லாம் உனக்கு நடந்தே தீரும். அதுதான் தெய்வ அமைப்புங்கிறது. எனக்கு ஆர்த்திய ஒண்ணு, நீ ஒண்ணுதாம்மா. இத்தனை வருஷமா ஆர்த்திய உங்க அம்மா நல்ல சொகுசா வளர்த்து பார்த்துக்கிட்டாங்க. ஆனா பாவ நீதான் இங்க படக்கூடாத கஷ்டத்தை எல்லாம் பட்டுட்ட. இத பாருமா, இப்ப உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கை கடவுளா பார்த்து கொடுத்த வரம். ஒரு தகப்பனா என் சக்திக்கு உட்பட்டு நான் என்ன செய்ய முடியுமோ அதை தம்மா செஞ்சிருக்கேன். இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும்னு தான் நானும் அமுதாவும் உன்னை தத்தெடுத்துக்கிட்டு வந்தோம். ஆனா வந்த இத்தனை வருஷத்துல அவ உனக்கு ஒரு நல்ல அம்மாவா நடந்துகிட்டதே இல்லை. உன் கூட பிறந்த பொறப்பு மாதிரி ஆர்த்திய நீ நினைச்சாலும் என்னைக்குமே அவ உன்னை அப்படி நினைச்சதே இல்லையம்மா.